விரைந்தோடி வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். சாத்தமாடியைச் சேர்ந்த ஆறுமுக மன்னன் நாடக அமைப்பாளர் எங்கிருந்தாலும் உடனடியாக கலையரங்கத்தை நோக்கி வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அருமை அண்ணன் ஆறுமுக மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஈபி துறையை சேர்ந்த
ஏன் நிக்கிறீங்க? பசுக்காக நிக்கிறீங்களா? ஒன்னும் பொன்னால ஓத்தம்னா போத்திட்டு அங்கிட்டு போங்க. ஏன்னாப்பா இடம் கிடைக்கலையா? உள்ள கூட டான்ஸ் மடி சும்மாதான் இருக்கு, படுக்கிறீங்களா? அருமையான கூட்டம், மைசெட் சூப்பர், மதுரை வீணே அருமையான மைசெட். கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ போய் கேட்டுக்கிட்டு ஆகலைன்னா ஒரு 2 உள்ள நம்பர் தரேன், பேசுறேன். லைட்டை எச்சி வழியில் வச்சேன், கண்டுபிடிச்சிருக்கேன். ஹலோ 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 கூட்டாம கூடி வச்சு இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்தாலும் வந்து கூடி வச்சான நாளே மலைக்கு மகாலிங்கம். மகாலிங்கம் என்னது? என்ன போங்க கணேஷ் போயில ஒரு போலீஸ் ரைடு வராதா? சிச்சுக்கணினா பெரிய மனுஷன் வெக்கமா இருக்கலாம். மாமதுர சொக்கலிங்கம், மாமதுர சொக்கலிங்கம், தானாமுலத்தலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க ஊற நட்டு, ஊற நட்டு, அவவார கிறுக்கு முண்டை புழுசாய வேதனைப்பட்டு. இது என்னது? அது வந்து என்ன மயத்துக்கு எங்க ஐயாவை கட்டினா 18 பிள்ளைய பத்திருக்கா, இப்ப சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இவங்க போக மாட்டா வரப்பா, யூடியூப்ல முகம் தெரியணுமா, அதனாலதான் பேசுறா. வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்துட்டு படுத்து கிடந்த கிழக்கு பையன், கிழக்கு பையன் இன்னைக்கு வினைய இழுத்துட்டானே. அது திருப்பரங்குன்றத்தில, திருப்பரங்குன்றத்தில. ஏன்னா எத்தனையோ பெட்டிக்கார வரலாம், என்னை எதிர்த்து பார்க்க ஒரே ஆள்ல நீதான். உழைச்சுக்க கருப்பி உன்னைய காப்பாத்தாரு, மத்தாலும் வந்து நான் பேர் வாங்கிறேன், நீ என்னை காலி பண்ண பார்த்த. அதனாலதான் நீ அண்ணே, நான் என் தம்பி. என்னன்னா நாடக உலகத்துல 2 பேத்துக்கு தான் எம்கேஆர். ஒண்ணு முதல்ல மூத்தவர் எங்க அண்ணே ரத்ன பாண்ணே இன்சினி எம்கேஆர், 2வது அவருடைய கடைசி தம்பி என் பேரு எம்கேஆர். ஒரே குடும்பம். அது என்ன மட்டும் கூட்டமா கூடி பார்க்கத்தானே, அதாவது கோழி வச்சே நன்றாரே, அழகு கோழியிலே நன்னாரே, அதாவது கோழி வச்சா நன்னாரே. இந்த ஆனந்த கூட்டத்தில் ஆனந்த கூட்டத்தில் நானே நன்னாரே, நன்னே நன்னாரே, நானே நன்னாரே, நன்னே நன்னாரே, தானே நன்னாரே, நானே நன்னே நன்னாரே, தானே நன்னாரே, தானே
எதுக்கு எங்களுக்கு போட்டுக்கிட்டு நீங்க ஆளுக்கு ஒரு துண்டா எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். நான் எதுக்கு கசாதான் நினைக்கிட்டே அது என்ன பழக்கம்னே கருப்பி உன்னை காப்பாத்தாரு ஒன்னும் வர ஒரு 1000 ரூபாய் தச்சனை எடுத்துவா. அப்போ சிரிச்ச முகத்தோட இருக்காரு. நான் வீடு விட சட்டி எடுத்து தானே போவேன். எப்படி கேவலப்படுத்துறியான் பாரு. சொல்ல சொல்ல போடு. ஏன் அவசரப்படுற? அவர் என்ன அவர் உங்க ஊருக்கு ரெங்குபட்டி உட்கார வந்திருக்காரா? அன்புக்குரிய பாசத்துக்குரிய அன்பு புதுக்கோட்டை MK ரத்தனப்பா அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துற இருப்பு. ஏன் லவர் எது போன் அடிக்கிற? முக்கியம் நீர் வராம செஞ்சு விடப்பா. இங்கே மிருதங்க கொண்டிருக்கின்ற அதிரடி சந்திரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துறார். இங்க யாருமே திரும்பி திரும்பிட்டு வீடு தெரியாத ஆள் மாதிரி. இங்கே ஆள் ஒன்று திண்டுக்கல் அங்கு விலாஸ் புகழ் அன்பு அண்ணன் SS ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துறார். சொல்லல இன்னும் சொல்லல. தாள இப்படி ஒரு அப்பையாத்தா எவனுக்குமே பேர் வச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நீலகண்டை வாழை மரம்லாம் ஒடிஞ்சு விழுந்து பழமெல்லாம் பிரிக்கணும். புதுக்கோட்டை நீலகண்டன் தாள கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துறார்கள். இங்கு யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நம்ம நாடகத்தை ராவுத்தம்பட்டியில் நடக்கிற நாடகத்தை உலக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் பூரா விடிய காலத்துல பார்க்க செய்யறது தம்பி காடமங்கலம் முருகன் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துறது. அதுக்கப்புறம் ஒரு திறமையான கலைஞர் நாடக உலகத்துல நானா என்ன நடிக்கிறேன் தன்னுடைய உயிரை பணைய வைத்து நடிக்கக்கூடிய எனது அன்பு தம்பி முளையூர் மண் கண்டெடுத்த கும்பராசா. இந்த கட்டக்காரெல்லாம் எவனும் செய்ய முடியாதுப்பா. எத்தனை தடவை காயம்பட்டிருந்த இந்த கலைக்காக உன்னை நான் வாழ்த்துகிறேன். அண்ணே கும்பராஜா துண்ட போடுங்க. நேரத்தை போன் அடிச்சேன் கட்டி குளிக்க துண்டு இல்லைன்னு. பாசத்துக்குரிய எனது அன்பு தந்தை எத்தனை இடத்துல கருப்பர் கோயில் பார்த்திருப்பீங்க. இருடா என்னடா அண்ணன் சொல்லிக்கிறேன் உனக்கு வந்து வரையா தலையில இரு. எத்தனை இடத்துல கருப்பர் கோயில் பார்த்திருப்பீங்க அண்ணே? செட்டிநாட்டு கருப்பு காரைக்குடி பக்கத்துல இருக்கு. அன்னைக்கு தான் போய் பார்த்தேன். அதற்கு அருளோடு நெகை வளருது. கல்லு சிலையில நெகை எங்கேயாவது கருப்புன்னு வளருமா? எங்க அப்பு பிரபல சாமியாடியும் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய எங்க அப்பு வந்திருக்கிறார். அது அவரை ராவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக கைதட்டலாம். அவருக்கெல்லாம் அப்போ அவருக்கு ஒரு துண்டை போட்டுருவோம். அப்போ மேடைக்கு வாங்க. செட்டிநாட்டு கருப்பு நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய. தத்துரூபமா நின்று பேசும். கற்சிலைகள் நெகை வளருது. அப்ப தெய்வம் உண்மையிலே இருக்கு. தெய்வத்தை முறையா மனசார எவன் வேண்டானோ தெய்வம். இன்னைக்கு நாங்கெல்லாம் பரம்பரை போடாங்க. அந்த காலத்துல எங்க ஐயா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. உன்னே கதையில புறோ இவருக்கு செட்டிநாட்டு கருப்பர் கோயிலுடைய அருளாடியும் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய எனது அன்பு அப்பா அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துறார். வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு தெற்கையான் திருநகரில் ஜில்லாவா தட்சிணா பூமி ஆதாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியாமட்டா ஓட்டி விட்டான் தண்ணீர மலட்டாட்டு தண்ணீர நீ மேனாட விட்டு கீநாடு இறங்கையில என்னை பெருமைப்படுத்திய அன்பு மகன் கொஞ்சம் அருளோட கொஞ்சம் கோச்சுக்கலாம். ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த கலைக்குழுவினருக்கும்
எங்கேயோர்னு வந்தாலும் எனக்கு கௌரவப்படுத்தின இந்த கிராமத்தார்களுக்கும் எல்லாம் இல்லை என் கருப்பேன் எப்பவும் துணை இருப்பேன், எப்பவும் நிறைஞ்சிருப்பேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை நடிகர் கும்பராசா அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துகிறார். கட்டக்கால ஆடுறது இவன் தாமா, ஆடுறதுக்கு வேணுமே திறமதாமா. 10 நூறு தருவான்னு பாக்குறேன், நகட்ட மாட்டேன். அசிங்கப்படுத்துறதுக்குன்னு என் நம்பி இருக்காங்க. சும்மா நான் பேசுவேன். காசுக்கு மரியாதை கிடையாது, என் அன்பு உறவுகளுக்கு தான் மரியாதை. என்னைய பொறுத்தவரை காசு வந்துட்டு என் தம்பி பாலமுறை இருந்தாடா, அன்னைக்கு பாலமுறை மெசேஜ் அனுப்புனேன். சரி சார், என் தம்பி நகைச்சுவை நடிகர், நம்ம அன்பாலயத்துக்கெல்லாம் வந்தேன். நல்ல ஒரு மனிதன், நீ வாழ்க்கையில உயரணும். நீ ஏன்டா பப்புன்னு போட்டுக்கிட்டு அன்பாலயத்துக்கு வாடா, உன்னை அண்ணன் காப்பாத்துறா. ஒரு வீடு கட்டி தரேன், உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நீ அன்பாலயத்துக்கு வந்துடு. அன்னைக்கு அப்படித்தான் மேடையில போய் வெளியே வந்திருக்கேன், இருட்டும் தெரியாம அங்கே போய் விழுந்து ஆம்பளி பாருல. ஏன்டா ரங்கசாமி தானடா, ரங்கசாமி தானடா போடுறா குண்டை. சுற்றி இருக்கும் அனைவரையும் ஓட்டிக் கொண்டிருக்கும் பப்புன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி பூசாரி மற்றும் பூமி சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஊர் அம்பலம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாடக நடிகர், நகைச்சுவை நடிகர் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த மிகச்சிறந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் சாத்தமடியை சேர்ந்த அண்ணன் ஆறுமுகண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆறுமுகம் சாத்தாம்பாடி ஒரு அருமையான கிராமம். சாத்தாம்பாடி அந்த கோயில் மாடு இறந்ததுக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அங்கே நாடகத்துக்கு வந்திருக்கேன். அங்கிருந்து வருகிறது வந்து சாத்தாம்பாடி எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் என் பங்காளி ஆறுமுகம். ஆனால் ஆறுமுகத்தை பற்றி இந்த ஊரில் நான் சொல்லி ஆகணும். நல்ல பையன், ஆனால் லவ்வருக்கு கூட அந்த போன் அடிச்சிருக்க மாட்டேன். என்னை நீ தூங்க விடல, இதுக்கெல்லாம் வந்து நீ பதில் சொல்லி ஆகணும். 12 மணிக்கு போன் அடிச்சுட்டு டான்ஸ் பொம்பளையான்னு கேட்கிறேன். நம்பி சூத்தூத்தி, ஹலோ ஹலோ வருங்கால ப்ரோ, என்ன பால்வாடி நினைச்சியா? மேடம் ப்ரோ பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எத்தனையோ கிராமம் இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு இப்பத்தான் நான் வர்றேன். பசு கிடைக்கல வரனால அழைக்கவில்லை. எந்தெந்த ஊர்ல தெய்வம் தான் என்னை அழைச்சு வரும், அந்தந்த ஊர்ல தெய்வம் கண்டிப்பா இப்போ கொஞ்ச நேரத்துல வரும். வேலையெல்லாம் படிச்சு மைத்த புடுங்கினேன். முடிவெட்டின சலூன் கடைக்கார யாருப்பா என்ன வெட்டியிருக்க? ஒத்த பக்கத்து வலிச்சு கீழிப்புல வளர்த்தது மாதிரி எப்படி படிப்பு முன்னேறாங்க? கல்வி அவசியம். இந்த வயசுல பள்ளிக்கூடம் போலேன்னா 4 பேரை காரி துப்பி வாங்க. படிப்பு அவசியம்டா, நாட்டுல படிப்பு அவசியம். ராவுத்தம்பட்டி அன்பு கிராமத்தார்களுக்கும் என் உயிரில் மேலான எங்கு சென்றாலும் இந்த நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான பாச தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பயல்களுக்கு இப்ப பேர் வச்சிருக்காங்க பிள்ளிங்கோ. பிள்ளிங்கோ இதெல்லாம் எவனும் சஞ்சு குடிக்கும் போது சொன்னா எவனுக்கு ஒமட்டும். அம்மாவுக்கு பேரு மம் மம், அப்பாவுக்கு பேரு டாட் டாட். பூரா டாட்டை குத்துறேன். பச்சை பச்சை முத வந்து கையில ஊத்துனாங்க, இப்ப வெதர்ல ஊத்துறேன். மதர்ல பேரை சொல்லி எப்படி அது தெரியாதா? எப்படி இருந்தாலும் காட்டி கொடுத்துற முதல்ல லாங் இந்த கெடுமுட்டி அந்த லாக் சிந்திக்க என்ன பார்த்தா எனக்கு இளைஞர்களுக்காகத்தான் அந்த நாடகம்.
இந்த வள்ளிதம்மன் நாடகத்துல எத்தனை நாடகம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நாடகம் மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா திறமையான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தி எங்க அண்ணன் புதுக்கோட்டை ரத்தனப்பா ஒரு நாடக நடிகன், நாடக கலைஞன். தன்னுடைய சங்கத்துல போட்டியிடலாம் எந்த பதவிக்கு. சங்கத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அன்போடு ஓட்டு பதிவு செய்து அவர்களை வெற்றியடை செய்வார். ஆனால் ஒரு நாடக கலைஞன் தென்னிந்திய திரைப்படத்துறை எங்க இருக்கு? மெட்ராஸ், சென்னை. அங்கே இவரை யாருக்குமே தெரியாது. பசத்துக்குரிய கருணாசன்னே, நாசர் சார், விஷால் சார், கார்த்திக் சார், கோவை சார்லா மேடம், பூச்சி முருகண்ணே இவங்க ஆதரவோடு அந்த டீம்ல நின்று ஒரு செயற்குழு உறுப்பினருக்கு அதிக ஓட்டுல ஜெயிச்ச ஒரு நாடக கலைஞர்னா அதுக்கப்புறம் கோயில்பட்டு சந்திரன் எல்லாத்துக்கும் அடிப்பாப்புல. நாடகமே இல்லாட்டாலும் வீட்டுல 1 மணிக்கு எடுத்து வச்சு அடிச்சிருக்கேன். ரப்பு ரப்பு நேற்று அடிச்சிருக்கான். பொண்டாட்டி காலையில சம 10 வைக்கவும் அமத்தம் ஆண்டு. சாரி ராங் நம்பர் படுத்துட்டா. கோயில்பட்டு சந்திரன் எனக்கு பிடித்த ஒரு மிருதங்க கலைஞர். என்னன்னா இந்த டுமுக்கு 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 அடிப்பான். இந்த அகராய்த்தானே உன்னை போட மாட்டேன். அண்ணன் டிசிப்ளினர். கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு ஒரு கைதர் தரலாம். அங்குலாஸ் கம்பெனியில பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நாடகம் ஆடினாங்க. அன்றைய காலத்துல ஒரு 30 நாள் அத்தனை கலைஞர்கள் சந்திச்ச ஒரு ஆல்ரவுண்டர்னா திண்டுக்கல் மதிப்புக்குரிய ராஜேந்திரன் நீலகண்டை. 5 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளிகளுக்கு பேக்க தூக்கி தெரிஞ்சாப்புல. இப்ப அவர் பேக்க தூக்க முடியாம தருவாங்க. நீலகண்டை தாள கலைஞர், அற்புதமான கலைஞர். அதே மாதிரி ராசபாட்டு எங்க வாத்தியார் காளிமுத்து எங்கப்பா வெளியே இருக்க போயிருப்பாரு. வெளியில அங்கிட்டு போயிருப்பாரு. 3:30 வந்துருவாரு. என் தங்கச்சி கம்மங்காட்டு ராசாத்தி கந்தனுக்கு திறமை வச்சு கம்மங்காட்டு ராசாத்திய காவல் வச்சு மேலப்பட்டு கருவாய வந்த வேட்ட இப்ப கதிகள் அங்க போகுதுங்க. தங்க மயில் மேல முருகனே அது பண்றது பூரா நான் பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு வந்துச்சு வேலை மிச்சம் தானே சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்த நார்வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பே வரும். ஏன் அலிஞ்சகமாயில ஐர மீன் பிடிச்ச மாதிரி அந்த வயிறு மட்டும் 2 டன் இருக்கும். இந்த தண்டியா வந்து நிற்பாரு சிமுண்டு மூட இந்த தண்டி இவன் குடிய கெடுக்க வந்திருக்கு வெளியிடுவாரு மேடை. திறமையான கலைஞர் அத்தனை பேரும் பேர் வாங்க வந்திருக்கிறாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சனே போயிடாங்க. ராவுத்த மட்டியில பொன்னாடா போத்துனீங்க. பொன்னாடா போத்தும் போது ஐயா நான் சொல்றேன், இந்த பிசுபிசுப்பு தன்மை நூல் உதிர துண்டெல்லாம் போடாதீங்க, மசூர்ல சிக்குது. பட் ஒன் திங், இந்த சால்வையை போடாதீங்க, அதுல நாங்க எதுவுமே தச்சு போட முடியாது. இந்த மாதிரி காசு கொடுங்க, ஒரு ஏழை குடும்பத்தை காப்பாற்றலாம். வேணாம்ட்டாங்களா? போதும்பா போதும்பா என்னை கொண்டு வராப்பா போதும்டா வீட்டு நாங்க முடியல போதும்டா நானே சாக தெரிஞ்சு போதும்டா கடையை அடைங்கிற உட்கார முடியலாம். போதும் போதுங்க 18:40 சாப்பிடா. நீ இதோட போய் கொண்டாடி முத்தம் கொடு. தமிழ்நாடு எங்க இருக்குன்னா வீச்சத்துலாண்டா. தமிழ்நாட்டுல சுதந்திரம் கிடைச்சா ஒரே ஒரு விஷயம், அன்புக்குரிய அருமை உறவுகளே, தமிழ்நாட்டுல இந்தியாவில சுதந்திரம் கிடைக்கல. சுதந்திரம் யாரு கிடைச்சுன்னு சொன்னீங்களா? கண்டிப்பா கல் எடுத்து வழக்கு எரிஞ்சு புதுச்சேரியில பச்சிலம் குழந்தை 9 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பச்சை மண்ணுக்கு என்னையா தெரியும், அதை கருப்பளித்து கொண்டேன் பாரு. அவனை போன்ற ஆளுகளுக்கு என்னைக்கு நடுரோட்ல வச்சு வெளிநாடு மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களா? சுடம். என்னை பெற்ற தாய்மார்கள்லாம், வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் இதே ராவுத்தமட்டில இருந்து நத்தத்துக்கு இரவு நேரத்தில் நடந்து வீரத்தமிழச்சிய பாதுகாப்பா என்னைக்கு வருதோ, இந்த டாஸ்மாக் என்னைக்கு உடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த நாட்டுல சுதந்திரம். அது வரைக்கும் சுதந்திரம் கிடையாது. கைதட்டலாம் இல்லைன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. இதே தமிழகத்தில் உள்ள கெட்ட வழக்கம். அவர் எப்படி முன்னேற
மத்த நேரம் மட்டும் பூரா சேட்டஸ் வைக்கிற கண்ணீர் அஞ்சலி, மைத்த புடுங்கின அஞ்சலி. டாஸ்மாக் கடையில குடிக்கிற ஆளு கூட கை தட்ட மாட்டேன். தக்காளி விலை 250 ரூபா வச்சு பூரா பேரும் மண்ணை வச்சு தூத்துனேன். பாடையில ஓக புடுக்கணும், ஓக பொம்பளைலாம் மண்டி ஓடி தூத்துனேன். வெக்கம்ல சிச்சுக்க வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா வயிற. டாஸ்மாக் கடையில வருஷத்துக்கு 50 ரூபா ஹோட்டலுக்கு வச்சாலும் வீச்சம்படுத்த சரக்கு வாங்கி குடிக்கிறியே, குடும்பம் எப்படி முன்னேறும்? குடினால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு எத்தனை பேர் செத்து போனேன். வாழ்க்கை என்பது ஒரு தடவை. 7 பிறவின்னு சொல்றானே, போன பிறவில நீ என்ன நிர்வகிக்க முடியுமா? கிடையாது. 7 பிறவிலும் கிடையாது, ஒரே பிறவில. அந்த ஒரு பிறவில நீங்கள் அத்தனை பேருமே கடவுளா மாறலாம். எப்படின்னா, பசியோடு ஒருத்தன் வந்து ஒரு ஏழை சிறுவன் கையேந்திரான், அவனுக்கு சோறு கொடுக்குறான் பாரு, அவன் தான்டா கடவுள். இந்த நாட்டில் உள்ள மக்களும் எத்தனையோ யூடியூப் சேனல்களும் மீடியாக்களும் ஒரு மகனை கொன்றது சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. அவர் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்ன, அவனால பேச முடியல, நாவு இழுத்துக்கிருச்சு. அதுக்கு எல்லாரும் நம்மளே சொன்னோம், தண்ணியை போட்டு இருந்தாலும் பேசுறேன். இன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் அழுது, எத்தனை பேர் சென்னைக்கு பிழைக்க போன நம்ம ஏரியாவில இருந்து எல்லா பதிலிருந்து போனவங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காதான். கோயம்பேடு பக்கத்தில் உள்ள கேப்டன் ஆபீஸ்ல சோறு ஓடுவாங்களாம். அத்தனை பேருக்கும் கஞ்சி ஊத்தி வளர்த்த அந்த மகான் இன்று இல்லை. அவரை நான் வணங்குகிறேன். இதெல்லாம் நான் ஏன் மேடையில பேசுறேன்னா, நாடக உலகத்துல என்னைய மாதிரி குடியாரே எவனுமே கிடையாது. என்னமோ கூடயே இருந்து லக்கேஜ் தூக்குற மாதிரி சொல்றியாடா, எடுத்துக்கிட்டு எரிஞ்சு ஊறி வளர்க்கணும். சொல்ல விடு, நான் பாப்புனா நீ பாப்புனா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தன பானாலுக்கே தெரியும், கட்டிங் இல்லாம வெளியே வர மாட்டேன். ஊருக்கார கொடுக்கலன்னா நாடகத்தை கெடுத்துக்குவேன். முத்தப்பானோட மோசமா குடிச்சேன் நான். யாராவது நம்புவீங்களா? மேடையில உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமையா? நான் அதுக்கு கவலைப்படுறேன். ஆனால் அதெல்லாம் திருந்தினேன். எப்படின்னா, சின்ன சின்ன உதவிகள்லாம் கஷ்டப்படுற மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னைய கடவுளா நினைக்குதுங்க. அப்ப நினைச்சேன், நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தா இதுல எப்படி காப்பாற்ற முடியும்? நம்மளை நம்பி அன்பாலயத்துக்கு வந்துருச்சு, குடிய விட்டேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கு. உங்க பகுதியில யாரேனும் சாப்பாட்டுக்கு இல்லாம பார்க்க முடியாம முதியோரோ குழந்தை இருந்தா என்னிடம் அனுப்புங்கள். நான் ஆயுள் உள்ளவரை பார்த்துக் கொள்கிறேன். அன்பு உறவு. இப்ப மேடையில் உங்க போட்டாங்க. அன்னைக்கு ஒரு மேடையில் ஒரு வயசானவர் வந்து பேசினார். கடந்த 15 ஆண்டுகளாக தம்பி பப்புன் அவர்களை நம் மேடைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் தவம் இருந்தோம். இவர் இந்த ஆண்டு வந்தது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவருடைய திறமையை சொல்லிக் கொண்டிருக்கலாம், 10 நாள் ஆகும். ஆய்வுன்னு பேசிட்டு அந்த பக்கத்தில் வந்து உன் பேர் என்ன பாண்ட புரண்டி சுப்பிரமணியன், அதோட மணி அடிக்கு போயிட்டான். தெரியாது அன்பு எங்க இருக்கு அப்படின்னா, என் அன்பு உறவுகள் தான் இருக்கு. சினிமாவில் நடிச்ச 2 படம், ஆனா அதை போய் தியேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு இதுவே போதும் முடிவு நிற்கும். தியேட்டர்ல போய் பார்க்கிறேன், இன்ட்ரோட் இதுல தும்முன்னு 4 பேர் படுத்து எந்திரிச்சேன். நான் படம் பார்க்க வந்தவன் நினைச்சேன். ஒருத்தன் பானிபூரி விற்கிறவன், ஒருத்தன் சோளம் விற்கிறேன், ஒருத்தன் டீ மாஸ்டர். தியேட்டருக்கு இறங்களே படம் பார்த்து உட்காந்துருக்காங்க. தியேட்டருக்கு படம் பார்க்க ஆள் இல்லை. ஆனா அந்த நாடகத்துக்கு பார்த்தீங்களா எத்தனை பேர், 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அங்கிருந்து வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கு மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். ராவுத்தம்பட்டி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, பொன்னாத ஐயனாரையா. ஐயனாரே கெட்டவரம் தாராரையா, ராவுத்தம்பட்டி கெட்டவரம் தாராரையா. அள்ளிக்குத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. அள்ளிக்குத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. அள்ளிக்குத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. கோச்சர முத்தையாரையா, முத்தையா கெட்டவரம் தாராரையா. ராவுத்தம்பட்டி கிராமத்தில் வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பு ஐயா. கருப்பே கெட்டவரம் தாராரையா.
மக்களுக்கு அருளள்ளி கொடுக்கிறாரையா ராசம்பட்டி கிராமத்திலே பெற்றெடுக்கும் தெய்வமையா பொல்லாத கருப்பையா கருப்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா வாகனமா சாட்டையத்தான் கையில் எடுத்து வாகனமா சாட்டையத்தான் கையில் எடுத்து வெள்ளப்புற வாகனமா சாட்டையத்தான் கையில் எடுத்து எத்தையான புறப்போட்டாரா ராமம்பட்டி ஐயனாரு செங்குதிர பறக்குதையா ராமம்பட்டி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வமையா பொல்லாத ஆண்டிச்சாமியா ஆண்டிச்சாமி கெட்டவரம் சாராரியா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா நாகமா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குறையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா நாகமா ரூபம் தானம்மா நீயும் எப்பளக்காரி உங்க அக்கா தாய மகள் முத்து மாறிமா ராமம்பட்டி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வமையா பொல்லாத கருப்பையா கருப்பே 18 படிதான் ஐயா அழகு மழை கருப்பே 18 படிதான் ஐயா புறம் கிருனே இருக்கையில சாமி பாட்டுக்கு கிருன்னு ஏன்னா சாமியை பக்தியோட கும்பிட நேரம் இல்லை உனக்கெல்லாம் விபூதிய நெத்தியில அடிச்சு எலும்புச்சம்பளத்தை வச்சு இல்ல இப்ப கடை அடைச்சிட்டாங்க அவருக்கு பாரு மாதிரியே தெரிஞ்சிருக்கு ஒண்ணும் புரியல என்ன அம்பளுக்கு தானே போதும் 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 ரைடு வருது ஓடி ஓடி போய் பிளாக்ல சரக்கு விட்டுருங்க இப்படித்தான் அனுப்பிவிடுயா நம்மளை வேமா போய் நான் பாக்குறேன் பிஜேபி அண்ணாமலை சார்பாக சின்னமுலையூர் கஜேந்திரன் அவர்கள் பப்பூன் டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 501 அம்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா கட்சி சார்ந்து சாதி சார்ந்து இந்த மேடையில கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது வேணாம், உங்க அன்பு இருந்தா போதும் ஐயா. தயவு கூர்ந்து நாடகத்துக்கு இடையூறு அளிக்கும்படி கட்சி சார்பாகவோ அண்ணன் சார் சொல்வது போல சாதி சார்பாகவோ நன்கொடைகள் அளிக்க வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக வரிசைப்படுத்தி கொடுங்கள். ஒரே நேரத்தில் 1000 நன்கொடைகளை கூட வாசித்து நடிகர்களுக்கு கொடுத்து விடுவோம். இடையூறாக எந்த நன்கொடையும் அளிக்க வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி பேர் சொல்லி அங்க நன்கொடை கொடுக்க வேணாம், சும்மா நன்கொடை கொடுங்க. ஏன்னா டீசல் விலையை ஏற்றிட்டாங்க. அப்புறம் டீசல் விலை ஏறி போச்சு. டோல்கட்டில் அநியாய காசு வாங்குறாங்க. அதன் டோல்கட்டில் சமீபத்தில் அண்ணன் பாவம் இவர் லைட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு புதுக்கோட்டை ரவுண்டிங்கில் ஸ்கூட்டியில் போன ஒரு பாவம் 2 மாடு முட்டிட்டு கிடந்திருக்கு. இவருக்கு போதையில டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சாங்க. இவர் போற நேரம் ஒண்ணு பசு மாடு, இன்னொன்னு காளை மாடு. இந்த கேப்ல மடான்னு தவி இருக்கு. இவர் உள்ள போயிட்டாப்ல. அந்த மாட்டனுடைய அந்த லிவர்னால இவருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. அவர் வண்டியை குத்தி அப்படி தள்ளி அதுல அரைச்சதே இன்னும் ஒத்த காலில் நிக்கிறேன். ஏன்னா தண்ணி குடி, எங்கே பார்த்தாலும் குடி. காப்பு கட்டி கூட கரெக்டா பேசணும். நான் ஒரு ஊர்ல எல்லாம் நாடகம் பேச வரும்போது சொன்னாங்க, மற்ற ஊரு மாதிரி எம்கேஆர் உங்களுக்கு எந்த இடையூறும் வராது, கவலையே படாது, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு போய் காரை விட்டு இறங்கினேன். இந்த சொன்னால்தான் நிறைய போதில என்னை வரவேற்ற
நிறைய போதில் நெடுக்கிட்டு எப்படி நீங்க எதுக்கு ஊருக்கு வந்த அப்படின்னு ப்ரோ நீங்க தானே அட்வான்ஸ் கொடுத்தீங்க வர சொன்னீங்க அன்னைக்கு சொன்னா எதுக்கு வந்த நம்ம ஊர் மோசமான ஊர் காலத்தில் உசுரை காப்பத்தில் ஓடி இருந்துட்டேன் அந்த ஊர்ல நம்ம நாடகம் நடிக்கும் போது பயம் இல்லாம இருக்குமா அப்புறம் நாடக நடிகருடைய நிலைமை அப்படி இருக்கு முந்திலாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடக வேணும் வருதுன்னா வேலை சுத்தி 2000 பேர் நிற்பாங்க நடிகருடைய முகத்தை பார்ப்பதற்காக இப்ப கிடையாது நாடக நடிகர் அட்ரஸ் கேட்டா கூட பிடிக்காத ஆளு அங்கிட்டு காமிச்சு விட்டுறேன் போய் அப்படி போங்கடா ஐயா நாடக நடிகர் அதுக்கு என்னப்ப ஊருக்கு வந்திருக்க வந்துட்டு போ சோறு என்னைய வச்சிருன்னு மரியாதை நாடகத்தில் ஆனால் இந்த நாடக கலைஞர் எப்படின்னா அரிதாரம் சொல்லக்கூடிய முகாவசம் போட்ட வேஷம் இந்த கோமாளி வேஷம் நான் போட்டிருக்கேன் அந்த அரிதாரம் போட்டு எது சொன்னாலும் பழிக்குமா தவத்திரு சங்கராசாமி கூட நாடகத்தை நடிக்க ஆசைப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் யமன் வேஷம் போட்டார் ஆமா அந்த வேஷம் போட்டு ஒண்ணுக்கு இருக்க நடந்து போயிருக்காரு ஒரு நிறமாத கர்ப்பிணி நாடகம் பார்த்துட்டு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு பாயை சுட்டிட்டு போனது இவர் இருட்டில் போனவனே அந்த நிறமாத கர்ப்பிணி பார்த்தவனே அங்கனே செத்து போச்சு அன்றையோடு வேஷம் போடுறத விட்டார் யாரு நாடக தந்தை சங்கராசாமிக்கே இந்த நிலம் அப்ப ஊருக்கு ஏன் நாடகம் போறீ அப்படின்னா நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு அதிகாலையில மனதார பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா இந்த நாடக கலைஞர் தான் ஆனா நாடக கலைஞர் வாழ்வாதாரம் உயர்தா கிடையாது அதே சம்பளம் தான் ஆடலும் பாடல் பார்த்தீங்கன்னா அரைக்கால் டவுசரோட அந்த பிள்ளை சக்க செவேர்னு ஒரு 4 ஓட்டு ரோஸ் அடிச்சவனே ஊர் அம்பலாரே பாக்குறாரு பார்த்துட்டு ஏமா அப்படியே வந்து ஒரு வயக்காட்டு எழுதி தரேன் ஒரு வீடு ஒண்ணு கட்டி வைக்கிறேன் இங்கே இருமா ஏதாவது அந்த தொடைய பார்த்தேன் பயல கூட அவன் நீரை முட்டி அதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறீங்க எதுக்கு ஆபாசம் நடனத்துக்கு காசு தரீங்க ஆனா நாங்க ஒண்ணுமே கிடையாது இந்த துணியை கழட்டிட்டு பாத்தீங்கன்னா 2 ஒம்பளை கண்ணங்கரேன்னு இப்படி முடிச்ச மணிக்கு உள்ள இருக்கு அது என் தங்கச்சி ராசாத்திக்கெல்லாம் எத்து பல்லு எத்து பல்லு என்பது நாடக பாசையில நல்ல பல்லு என்று அர்த்தம் பரவாயில்லையே ஏன்னா ஆதி காலத்துல இந்த ஐயாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க பூராமே அந்த காலத்துல ஏரியா ஜட்டி பூராமே அப்பத்தா விட்டு சேலைதான் இத்து போன சேலையை பூரா இவன் கிழிச்சு யூஸ் பண்ணிக்கிறான் அப்பெல்லாம் அந்த அப்பெல்லாம் துவைக்கும் போது இந்த கசடு அழுக்கு இதெல்லாம் கிடையாது இப்ப ஜட்டியெல்லாம் பார்த்தா 800 ஓட்டை 900 ஓட்டை பூரா 1000 கண்ணு பானை எடுக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு சட்டி அதை துவைக்கிற தாய்மார்கள்லாம் குப்பீர்னு வாடை வந்து கக்கூசெல்லாம் செவத்துல அடிச்சு என்னமோ சரித்தேன் அதுகளை வச்சு சிரிக்கிறாங்க அப்ப தாமத்திய உறவு புனிதமானது தாமத்திய உறவு முதல்வர் சொல்லக்கூடிய தாமத்திய உறவுல பொண்ணு மாப்பிள்ளைய விட்டுட்டு வயசான ஆளுகள் ஆம்பளை ஆளுகள் பூரா வயக்காட்டுல வளர்த்துறாங்க சத்தம் கேட்டுச்சுனா இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள விட்டுட்டு அதுல நிம்மதியை இருக்க விட மாட்டேன் போய் அப்பத்தான் மாப்பிள்ளை பொண்ணோட தொடரேன் ஒருத்தர் வந்து கதவை தட்டேன் யாரும் பார்த்தா மைச்சிட்டு இருக்காரு உள்ள கட்டிலுக்கு கீழே வயர் இருக்குன்னு எடுத்துட்டு போயிடும் இப்பதானோட என் வயரை எடுக்க போறேன் பரவாயில்ல சரின்னு வயரை தூக்கி கொடுக்குறேன் மறுபடியும் போய் அந்த பிள்ளைய அப்படி தடவுற டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் திறந்து பார்த்தா மொய் எழுதுனே 2 லட்சம் வந்திருக்குனே கணக்கு ஒப்படைச்சிட்டு போறேன் எப்போட கணக்கு ஒப்படைக்கிறேன் அவனை தூங்கவே விட மாட்டேன் கடைசியில எல்லாம் முடிஞ்சு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படக்குன்னு அந்த பிள்ளை மேல விழுக போனேன் பாரு ஒருத்தர் கதை தட்டிட்டேன் திறந்து பார்க்கிறேன் சமயக்காரன் அப்புறம் முடிக்கிற கரண்டியை காணாம இவன் கரண்டியை காணாம நிம்மதியா இருக்க விட மாட்டேன் காலங்கள் மாறி போச்சு எல்லாம் படிப்பு அவசியம் அந்த தம்பி சொல்றாரு நான் பள்ளிக்கூடமே போறதில்ல இது பெருமையாடா உங்க அப்பா படிக்க வைங்கத்தா வயசு அவ்வளவுதான் ஒரு 8 வயசு தான் இருக்கும் படிங்க படிக்காதனால இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் ஏன்னு கேளுங்க பேஸ்புக்ல ஒரு போட்டோ ஒரு வீடியோ போட்டு விட்டா என்னை இங்கிலீஷ்லயே கெட்ட வார்த்தையில மொத்தமானு எழுதுறேன் அது தெரியாம நான் நன்றிங்க என்னன்னு போட்டுவேன் அப்ப என்னைய மாதிரி ஊத்தவேன்னு அது எனக்கு போன் அடிச்சு நண்பர்கள் ராதாண்ணே உன்னை அந்த பையன் இந்த பையன் வச்சிருக்கேன் அப்படியாடா நன்றின்னு போட்டேன்னா தெரியல
தெரியல. இன்னைக்கு எத்தனை வயசானவங்க நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அப்பா மதுரை வர பசாப்பா வந்துச்சுன்னா சொல்லுப்பா, நல்ல வேணா வர அப்பத்தான்னு சொல்லுவேன். சில பேர் கிரிமினல் படிச்சவன் வேற வண்டியில ஏற்றி விட்டுருவேன், அது வாட்டுக்கு மனப்பாறை போய்கிட்டு இருக்கும். வேகத்தை குறைப்பதற்காக வேகத்தடை. ஆரம்ப காலத்துல என்ன வண்டி பேமஸ்னா டிவிஎஸ் 50. டிவிஎஸ் 50 தான். வீட்டு வேறுன்னு புகை தள்ளி மேட்டில் ஏறாது, அவனா தள்ளிக்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன். சாட்டை எடுக்காது, சாட்டை எடுக்காம அப்படியே பிடிச்சிட்டு போடுவேன். அதுலயும் சில பேர் மேல ஏறிக்கிட்டு டப்பு டப்புன்னு விரிக்கும் போது செயின் கலண்டுறான், கடைசியில் அவனுக்கு கலண்டுறான். தம்முன்னு அடிச்சு பிதுக்கு மருந்த போட்டுக்கிட்டு நடப்பேன். இப்ப பூரா செல்ஃப் ஷாட், சட்டாக்குன்னு ஷாட் பண்ணா திட்டுன்னு போகும். அந்த அளவுக்கு காலங்கள் மாறிக்கிடுச்சு. காலங்கள் மாற மாற நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. உறவுகள் பாசங்கள் அத்தனையுமே குறைஞ்சு போச்சு. முதல்ல ஒருத்தர் விருந்தாடி வர்றாருன்னா காத்து கடந்து போய் கட்டி பிடிச்சோம். இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாடி வர்றாருன்னா கண்டுபிடிச்சு போறேன், வீட்டை பூட்டிட்டு ஓடிடுறேன். செல்லுலயே கண்டுபிடிச்சிருக்கேன், தவற பாக்கிறேன், அங்க வர்றானே வர்ற மாதிரி தெரியுது. இப்ப பூரா வீடியோ கால், எங்க பார்த்தாலும் வீடியோ கால். அதே மாதிரி கல்யாணம் பண்ற அன்பர்களே, இளைஞர்களே, பரிசம் போடுறதுக்குள்ள அந்த டயத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல எப்படியாவது பேசி நம்பர் வாங்கி போறாங்க. பொண்ணு நம்பரை வாங்கி போறேன், வாங்கிட்டு இவன் தூங்க விட மாட்டேன். அவனையுமே 1 மணிக்கு கூட அவன் பாட்டுக்கு சுடுகாடும் கூட பார்க்க மாட்டேன். சொல்றா சொல்லு சாப்பிட்டியா? அந்த பிள்ளை சாப்பிட்டீங்க வினோத், என்ன சாப்பிட்ட? கருவாடுறா. உடனே முண்டை இவன் சொல்லு, நானும் அதே கருவாடு தான்டா, நீ வீட்டுல சோறே இருக்காது. அந்த பிள்ளைய பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். சட்டி ஓட்டிருக்கியா, தாப்பா போட்டு குளிச்சியா, எச்சியெல்லாம் நான் தின்பேன். எப்ப கல்யாணத்துக்கு எச்சிய தின்பேன், உன் பாவாடியா தோப்பேன், உன் முதுகு அமைக்கிட்டே படுத்து கிடப்பேன் சொல்லி. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், பொண்ணு நிறமாசமா இருக்கு, இப்படி சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. நான் கேட்டே விட்டேன், டேய் கல்யாணம்மா வளகாப்பா, இந்த வேலையை செஞ்சவன் எவன்டா அப்படின்னு. மாப்பிள்ள அழுதுட்டேன். நான் தானே, என்ன பழக்கம் அது? இல்ல இதுக்கு முன்னாடி சீமக்கரில் மண்டி ஓடுவேன், இப்ப இந்த பிள்ளையோட தூண்டி ஓட்டேன். ஏன் அப்படி ஆக்குன அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எனக்கு தான் வரும், சென்ட்ரிங்க போட சொன்னாங்க, கலவையை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன், இறுகிக்கிருச்சு அப்படின்னு. ஈச்சம் படுத்தவை 1 வருஷம் ஆச்சு பரிசம் போட்டு. 1 வருஷம் பரிசம் போட்டு லேட் ஆயிரும்னா எப்படி இருந்தாலும் இந்த ஒர்க்கு நம்மகிட்ட தான் வரும் அப்படின்றதுக்காக அவன் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆக மொத்தத்தில் செலவு மிச்சம். வளகாப்பு கல்யாணம் ஒரே சமயம். சிரிக்கிறாங்க தாய்மார்கள் இங்க அமர்ந்திருக்கீங்க. கணவர் என்பவர் உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே ரோந்து வர்ற போலீஸ் மாதிரியே தெரியும். கணவர் என்பவர் யாரு அப்படின்னா, இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி உங்களை எல்லாம் வீட்டுல நிழல்ல வச்சுட்டு வெயில ஓடி உழைக்கிறான் பாரு இந்த தமிழை. பாருங்க, இந்த பகுதியில் உட்கார்ந்து யாரு போலுமே சிறப்பு இல்லை. இவளுக்கெல்லாம் நீங்க கோயில் கட்டணும் தான். எங்க நீ கட்டுற? கட்டின புருஷனை கேட்காத கேள்வி கேட்கிற. அவனும் ரோசை போட்டுக்கிட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு, அப்ப எல்லாம் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க. உன் புருஷன் பேர் என்ன? வாங்க வெக்கமா இருக்கு. அவங்க வேற. இந்த பழனியில ஒருத்தர் இருக்காரு முருகனா, அதே அவங்க பேரு. யார் சொன்னா? எங்க அப்பத்தா. இப்போ ஒரு வீட்டுல போய் கேளு, ஒரு அதிகாரி இன் பண்ணிட்டு போய் கேட்கிறேன், LIC ஏஜென்ட், மேடம் யுவர் ஹஸ்பண்ட் நேம்? என் பேரு காளியப்பன், அப்பன் பேரு வேலுச்சாமி, அவ ஆத்தா பூச்சி, அவன் இந்த படுத்து கிடைக்காம குடிச்சு விட்டு முண்டை, என்ன பண்ண போற? மைத்த புடுங்க போய். மரியாதை இல்லையே புருஷங்களுக்கு, மரியாதை இல்லை. மரியாதை வேண்டும். 10 மாதம் சுமந்து எடுக்காட்ட இத்தனை பேரும் நாங்க உருவாக மாட்டோம். அது காரணமே இந்த தாய் தான், பெத்த தாய். உலகத்துல கோயில் கோயிலா நீ நேர்த்திக்கடன் போட்டு, நீ விரதம் இருந்து ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓட்டு நீ விரதம் இருந்து பக்தியோடு சாமி கும்பிடுறத விட முதல் தெய்வமா வீட்டிலேயே உருவாயிருக்காளே பெத்த தாயை கும்பிடு. பெத்த தாயே என்னை பொறுத்தவரை கடவுள். ஏன்னா நல்லவன் கெட்டவன் இத்தனை சாமிகளை பார்க்க வைத்த ஒரே சாமினா பெத்த தாய்.
ஏன் விசில் அடிக்கிற பத்ததாய் சொல்ற அப்படியே நான் கேட்டுறியாக்க நீ எங்க கேட்கிற பைக் எடுத்துட்டு போகும்போது இதே ராவுத்தம்பட்டியில ஆத்தா சொல்லுது மயனை கூப்பிட்டு டேய் வேலுமுருகா இங்க வாடா என்னமா அம்மான்னு கூட பணிவே கேட்க மாட்டேன் வேலுமுருகா என்ன இல்ல நத்தத்துக்கு போறியா இப்ப என்ன போறேன் என்ன என்ன உனக்கு யாரு ஆத்தாட்ட என்ன உனக்கு தாலிக்கு என்ன இல்ல உன் புருஷன் என்ன பண்றாப்ல யாரு அப்ப நான் புருஷன் என்ன பண்றான்னு அந்த ஆளு இது தாய் பேசும்போது கடுப்படிக்க கூடிய நீ உன் காதலி பேசும்போது அப்படியே உருகுறியாடா ஏன் உருகுற காதலி காதலனுக்கு போன் அடிக்கிறா கிரிங் கிரிங்னு போகுது காதலை அப்பதான் பாத்ரூம்ல குளிக்கிறேன் இந்த காதலோட அப்பா போன் எடுத்துட்டாரு அவர் ஏற்கனவே கறிக்கடை வச்சிருப்பேன் போல அந்த எடுத்துக்கிட்டு உடனே பேசுறாரு ஹலோ யாருமா உடனே எந்த பிள்ளை அஜித் இருக்காரா நீ எந்த காட்ட முட்ட அஜித் இருந்துச்சுன்னா வெட்டி பிடி வெட்டி போன பரிதிப்பேன் காதல வந்துட்டேன் வந்து பாக்குறேன் காதலோட மிஸ்டு காலு போன் வந்திருக்கு உடனே அடிக்கிறேன் அடிச்ச உடனே ஹலோ டார்லிங் போன் அடிச்சியாடா ஹே இடியட் அஜித் என்னை நீ மறந்துடுறா உடனே அவன் காதலை சொல்றேன் ஏன் உங்க அப்பா போன் எடுத்துட்டு நீ மொத்தவங்கமான்றேன் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும் எங்க அப்பா வயசானவது பேசிவிட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுவானாக்க சொல்ல மாட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை கட்டிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ஆளை போட்டு தள்ளிடுவேன் அவனை போட்டு தள்ளிடுவேன்டா அந்த வீட்டுல அவன் இருந்தா தான் அவனை சங்க அறுத்தே வருவேன் உன்னை விட அவன் உனக்கு மேற்றே கிடையாது யாரு காதலிக்காக பெத்த தகப்பனை கொலை செய்யக்கூடிய நிலைமை வந்து காலங்கள் மாறிடுச்சு காதல் மட்டுமே எல்லாருமே கொடி பிடிக்கிற அந்நியர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லு கொடி பிடி அதான் சிறந்த என்னைய பொறுத்தளவு காதல் தவறில்லை தவறு என்று சொல்லல பெத்த தாயிலப்பன் சமூகத்தோடு ஏன்னா அந்த பிள்ளையை நம்ம அப்பையாத்தா எப்படி நம்மளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி அந்த தாய் தகப்பன்லாம் அந்த பிள்ளையை ஈரம்பு கடிக்காம 10 மாசம் சுமந்து வளர்த்திருப்பாங்க அதனுடைய வழி பெண்ணை பெற்ற தாய்மரல் தேவை அதனால நீ காதல் பண்ணு அவருடைய முழு சமூகத்தோடு உன் வாழ்க்கையை நடத்து என்று ஒரு பாதம் தட்டு கூறிக்கொண்டு வேணா அமதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் மாப்பிள்ள முடிச்சிருக்கா இது நாடக மேடையா இல்ல வேற என்ன இப்படி வரக்கூடாது நல்ல நேரம் வரணும் நேரம் வர வர முடியலையா உள்ள வர முடியாதுன்னா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கு ஏன்னா அந்த பாட்டை பாடினவரு ஆரகுடி பாரதி கணேசன் கமுதி அருகாமல் உள்ள ஆரகுடி பாரதி கணேசன் அவர் எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருக்கார் வரதட்சணை கேட்பவன் எல்லாம் டீ சாப்பிடுற ஆம்பளை இல்ல இத உரம் கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள கட்டிய மனைவி உனக்காகத்தான விலை போகலாமா காசுக்காக பெண்களை நீ விலை பேசலாமா வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது உரம் கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு நிறைய பாடல் எழுதினார் ஆனா அவர் இன்னும் குடிய விட்டு மேலவை பாத்தீங்களா இசைஞானி இளையராஜாட்ட போய் வேலை பார்த்திருக்காரு இசை இளையராஜா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போடா அப்படின்ட்டு வந்துட்டார் பாத்தீங்களா இன்னைக்கு அவர் ஞானி எங்க இருக்காரு இவர் எங்க இருக்காரு ஒரே விஷயம் இந்த குடினால நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறி நல்லா நினைச்சு பாருங்களேன் வேணா மதம் பழக்கம் வேணா முனை குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே ஆசை மனதில் உள்ள தெருவில் வாடும் ஆசை மனதில் உள்ள தெருவில் வாடுமே
நீ 150 வச்சிருந்தா போட்டு வாங்க அதுக்கு வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கூட வேகுமே ஆசை மனதி உள்ள உங்க அப்பா உன்னை நம்பி இருக்கிற அந்த மனைவி உள்ள சொந்தம் அத்தனையும் பாலா போன இந்த குடியினால தெருவில் வாடுமே. இந்த பாட்டை கேட்டு ஒரு 4 பேர் திரும்பினாலும் இந்த ராவுத்தம்பட்டி கிராமத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். இது குடிக்காத ஆளுகளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும், குடிச்ச ஆளு மண்டையை சொல்லிச்சிருப்பேன். நீங்க போட்டு வந்தா இது வீர இறக்கி விட்டானே இந்நேரத்துல எங்க போறது? ஏன்னா உண்மையத்தான் பேசு, ஏன்னா உண்மையான நிலைமை அப்படி இருக்கு. 2 வீலர் பைக்கில் போறவங்க 2 பேத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றேன். நம்மால் 7 பேர்த்த ஏத்திக்கிட்டு போறேன். சிறுநீர் கழிக்காதுன்னு ஒரு இடத்துல எழுதி போட்டுருப்பேன். அங்கேதான் 85 பேர் சடச்சடன்னு அடிச்சு அந்த செவரையே தள்ளி விட்டு வந்துருவேன். நம்மால் எச்சு துப்பாதுன்னு சொன்னா 2 லிட்டர் துப்பி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் அவனை ஊத்தி விட்டு வந்துடுவேன். எதை செய்யக்கூடாதுனோ அதை நீ செய்ய. இன்னைக்கெல்லாம் வளையங்குளம் கருப்புசாமி கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி விபத்து. நான் மதுரையில இருந்து போனா நானே என் டிரைவர் கருப்பையா இருந்தா தூக்கி விட்டேன். பொம்பளை அந்த அலுவாட்டுக்கு இடிச்சு விட்டு போயிட்டேன். இன்னைக்கு போக்குவரத்துலாம் பார்த்து போங்க. இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் மருத்துவர்கள் காப்பாத்திடுவாங்க. ஆனா அந்த தலையில அடிபட்டா காப்பாற்ற முடியாதுங்க ஐயா. தலை கவசம் நம்ம சொல்றதுக்கு உங்களுக்கு இதா தெரியும், கடுப்பாத்தையும் தெரியும். போலீஸ் அவதாரம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்குதான் இப்ப போன் வச்சிருக்கீங்க இல்ல, இங்க இருந்து அடிச்சு கேட்கிறேன். எப்படி நத்த அந்த பாலத்துக்கு கீழே இங்க இருந்து உள்ள ஆளு அடிச்சு கேட்பாங்களே எப்படி? அங்க போலீஸ் நிக்குதா? அவன் 12 மணிக்கு நின்று ஆரம்பிச்சேன். இப்ப யாரும் இல்லையே. ஏன் எஸ் அவர் நிக்கிறாப்லையா? அவர் இன்னைக்கு வெள்ள மச்சான் எவ்வளவு டீட்டெயிலா உட்காந்துருக்கேன் பாரு. அவன் அவதாரம் போடுறதுக்கு நீங்க பெருசா நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 1000 ரூபாயை பெருசா நினைக்கிறீங்க. உங்களை நம்பி இருக்க அந்த அத்தனை உயிர்களை நீங்க பெருசா நினைக்கிறீங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல திருப்புற பின்னாடி வரேன் டம்முன்னு முட்டி பாஞ்சு விடுங்க. அப்ப என்ன இந்த ராவுத்தம்பட்டியில நான் சொல்றது எங்க ஐயாக்க உள்ள காலத்துல எல்லாம் பயங்கர வீரமா இருக்கு. இந்த பகுதியெல்லாம் ஒருத்தர் வீட்டுல ஒரு ஆடு சவுண்டு கிடைச்சுன்னா 50 பேர் இருந்திருப்பேன். லைட்டை கொடுக்குது. அவன் என்னடா கம்சாமி வீட்டுல ஆடு கத்துதுனா எவன் வந்துட்டானா வேலு கம்போட 50 பேர் ஓடியாரு. எப்ப? அப்ப ஐயா காலத்துல. இப்ப எழுத்து வீட்டுக்காரனை நைட்டா ஒருத்தன் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க 10 பேர். பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போய் காப்பாற்ற மாட்டேன். வேற என்ன பண்றான்? சன்னலை திறந்து பார்ப்பேன். அடிக்கிறாங்களா? டி அரசு நாட்டு பண்ணை உரிமையாளர் திருப்பதி ராஜா சின்ன முளையூர் அன்பு உள்ளம் சார்பாக 101 அம்பளி பலத்தை பெருமைப்படுத்திய அந்த உள்ளத்திற்கு நன்றி. உலகத்துல சாதி மதம் அப்பாற்பட்டு அந்த தமிழினம் என்று சொன்னேன். ஏன் சொன்னா உள்ளூர்ல உனக்கு ஒரு விழுந்தாலும் உன் சாதி சனம் தூக்கும். ஆனா அசலூர்ல விழுந்தா தூக்குறது சாதி சனம் அல்ல, உண்மையான பாசம் உள்ள தமிழினம். என் அன்பு உறவுகள்லாம் இங்க இருக்காங்க. இவர்கள் வருங்காலத்துல எத்தனையோ சாதிப்பாங்க, சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு கெட்ட பழத்தை விட ஒரு கெட்ட பழக்கம் தொடர வேண்டியிருக்கு. கணேஷ் புயலை விட கலைமானை தொடரணும். கணேஷ் புயலை விட்டவன் கலைமான் புயல், கலைமான விட்டவன் செய்தி பீடி, செய்தி பீடியை விட்டவன் மூக்குப்பொடி, மூக்குப்பொடியை விட்டவன் கட்டிங் கட்டிங் 1848. ஏதாவது எந்த கெட்ட வழக்கமே அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவன் லேடிஸ் விஷயத்திலே ரொம்ப ரோக்கராக இருப்பான். கட்ட ரோக்கரா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்தை தெய்வசூடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமராஜ் தாண்டி போனா ஒரு மேவானா
தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆசலையே உடைத்து காட்டி கலாமோடும் அக்கினி சிறகடித்து அணு ஆசலையே உடைத்து காட்டி பெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மளையா அட தென்காட்டி ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பேய்கரும்பு பேய்கரும்பு கண்டெடுத்த தங்க மகே அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவரா கலாம் அப்படின்னா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி திகழ்ந்தவரா கல்வி வழும் தந்தாரையா எங்களை கணவன சொன்னாரையா தென்பாண்டி மாணவர் பரமக்குடி சத்திரக்குடி ராமநாடு ராமேஸ்வரம் பேக்கரும்பு என் சொந்த ஊரா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அங்கே விண்ணீது கணக்கேனா தமிழக மண்ணீது புகழ்ந்துவேனா விண்ணீது சிறகடித்தார் தமிழக மண்ணீது புகழ்ந்துவித்தார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா அட தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் மேகரம்பு கண்டெடுத்த அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இன்னும் சில ஊர்களில் சில ஆளுகளுக்கு அப்துல் கலாம் ஐயா தெரியவே தெரியல. அப்துல் கலாம் பாரு ஒரு ஆள் பழக்கம் நினைச்சு கோதுமை தவறு வியாபாரமா பாரு என்னது சொல்ல. அப்படி மனிதர்கள்லாம் இனி பிறப்பாங்கன்னா பிறக்க மாட்டாங்க, சாதித்து விட்டு சென்றார். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இல்லையா? ஒரு தமிழன் என்பது நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நோட்டீஸ படிக்கணும். ஊத்தாங்கரையா எப்பனக்கு உடங்கர படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி என் களிசேரி மந்தையில வத்தாம களிசேரி காளி முனியாவை வணங்கி திண்டுக்கல் நல்ல மாவட்டம் என் அத்த வட்டம் உளையூர் கிராமம் இராவுத்தம்பட்டி கிராமத்துல அமைந்திருக்கும் இளங்குதிரை கிழக்க புறப்படுது. சாட்டையை எடுத்து இன்னைக்கு வீரமாக நீ புறப்படும் காலம் ஸ்ரீ ஐயனாரு சாமியை வணங்கி என் பொண்ணைக்கு அனலும் பிறக்குதப்போ உன் பேரை சொன்னா உடம்பெல்லாம் புல்லரிக்கட்டா ஒச்சட முத்தையா உன்னை வணங்கி சின்ன கருப்பு என் ஆண்டி சாமியை வணங்கி நாகருவான் பச்சை புள்ளருவான் ஸ்ரீ நாகமாய பரிவார தெய்வங்களை வணங்கி இன்னைக்கு கோச்சட முத்தையா பங்காளிகள் ஏராவுத்தம்பட்டி கிராமத்தார்கள் முளையூர் சின்ன முளையூர் கட்டப்புளிம்பட்டி ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து நல்ல நடிகர் வேண்டும் என்று
சாத்தாம்பாடி ஆறுமுகம் என்னைய தூங்க விடாமல் என்ன அப்புறம் வரேன் இருங்க பத்தி சொன்னாங்க மேற்கொண்டு இழுத்து விட்டு போயிடாது. சாத்தாம்பாடி ஆறுமுகம் என்னைய தூங்க விடாமல், நானும் புதுக்கோட்டை செயலாளர் சுப்பிரமணிய தூங்க விடாமல் போன் அடித்து ரசீது போட்டு, பிறகு ஏதாவது வண்டி வேணும் நாடக நடிகர் செல்வதற்காக அப்படி என்று எஃப்சியே போகாத ஒரு மகேந்திராவனை எடுத்து ரூட்டு தெரியாமல் 12 கிலோமீட்டர் சுத்தி திருப்பி 7 மணிக்கெல்லாம் நான் திண்டுக்கல் ரோட்டில் நின்று அங்கே வந்து ஒரு 4 பேர் தண்ணியை போட்டு என்னை சித்திரவதை செய்து, பிறகு அங்கிருந்து இங்கே ஆட்டுக்கறி போடுவார்கள் என்று எண்ணி வந்து சாம்பாரையும் ரசத்தையும் தர்ரு பொருள் என்று ஊத்தியதனால் கடுப்படைந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த ஊரு செழிப்பா இருக்க வேண்டும் என்று உள்ளே ஒரு மஞ்சள் பொழுப்பில் உட்கார்ந்து மையை போட்டு இந்த திரையை கட்டி மங்கு மங்குன்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் தவக்கூடிய நாடகமா போட்டிருக்கு. யாரு உத்தமனா அவனுக்கு தெரியும் நல்லா தெரியுமே. தமிழகத்திலே தலை சிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ். தமிழ் என்பதே இனிது, அதில் முத்தமிழ் என்றால் அதனோடு இனிமை. புதுகை முத்தமிழ் நடிகர் சங்க நடிகர் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன். புதுக்கோட்டையை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இன்றைய தினம் 3:30 போல் வேலன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேசுறது. எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி குரல் வளம் உண்டு, தனி பேச்சாற்றல் உண்டு, தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. ஆனா வந்திருக்கு என் தங்கச்சிக்கு அதிக ரசிகர் உண்டு. பாட்டுக்கென்று பிறந்த பைந்தமிழ் செல்வி கம்மங்காடு மண் கண்டெடுத்த அவ ஆத்தாப்பின் பேரு இன்சிலியே ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல டிஆர் மகாலிங்க சினிமால வாழ்ந்தாரு. இந்த ஆளு எங்களை சித்திரவதை பாடுறாரு அப்ப நீங்க நினைப்பீங்க. உண்மையிலேயே அவர் முத்தமிழ் தலைவர் தான்ப்பா. முன்னாள் அவர் ஆமா சட்டி எடுக்க காசு இல்லைன்றாப்புல அவரா சங்க தலைவர். முத்தமிழ் புதுக்கோட்டை நாடக சங்க சரி தலைவராக இருந்திருக்காரு. யாருன்னா திரைப்பட பாடகர் நடிகர் டிஆர் மகாலிங்க ஐயா. ஆனா இந்த மகாலிங்க புதுக்கோட்டை சங்கத்துக்கு செயற்குழு உறுப்பினர் இருக்காரு. இந்த பக்கத்துல ஒரு டீ கடை வச்சிருக்காப்புல. கரெக்டா சொல்றேன். அந்த ஆள் உன்னை கூட்டு வந்தாப்புல வண்டியில. எவ்வளவு பேரும் சொல்லாம கரெக்டா சொல்றீங்க. எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு, பின்பாட்டு இசை முரசு, பாசத்துக்குரிய எங்க அண்ணன். பாடுவாங்க, வாசிக்க தெரியாது, வாசிப்பாங்க, பாட தெரியாது. ஆனால் இந்த மகனுக்கு வாசிக்கவும் தெரியும், பாடவும் தெரியும். இன்னும் ஒரு அறிவு சிந்தனை பாருங்க, நல்ல நகைச்சுவை பேசக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணே. ஒரு கைதட்டலாம் ரத்னப்பா அண்ணன். புதுக்கோட்டை MK ரத்னப்பா அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடு. விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக திட உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக திட உழைத்து
உள்மதிப்பு மயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்னை பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், அவர் பேரு சின்ன எம்ஜிஆர். நன்றி மலப்பட்டி, அன்பு உள்ளது நன்றி. இந்த கவிதையை படிக்கிறது அப்புறம் படிக்கிறேன். இப்போ 45 வரியை எழுதி வச்சிருந்தா நாடக முடிய 2 நாள் ஆகும். மிளக சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வீட்டுல சண்டை ஓட்டியா? கேப்பையாடி கேப்ப 2 அடி அடிச்சியே சேர்த்து. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இந்த பலவாத்தியம் ஆல்ரவுண்டு எதுக்கு நாடகத்துல போடுறதுன்னா மிருகத்தோட ஒட்டி இணையா போறதுக்கு தான் பலவாத்தியம். ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் இந்த இளைஞரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கருவ குச்சி மூங்கி குச்சிலாம் முறிச்சுக்கிட்டு ரட்டக்கு ரட்டக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க. ஆனா அங்குலாஸ் காலத்துல இருந்து 40 வருஷம் ஆச்சு. இன்னமும் அந்த பேரும் போல அவருடைய வாசிப்பும் போல அன்பு அண்ணே திண்டுக்கல் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அவரும் குச்சி இருக்கான்னு செக் பண்றாரு. 2 குச்சி வச்சிருந்தமே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்களா? இருக்குல்ல. அருமையான திறமை கலைஞர் இளையராஜா ரவிகாந்த் அண்ணனுக்கெல்லாம் வாய்ச்ச கை என்னை மாதிரி கேவல கோயிலுக்கும் வாசிக்குது. சரி இருக்கட்டும். தாள கலைஞர் அருமையா தாளம் போடுறாரு. யாரு? பேரை மாத்துப்பாங்க.
நீல புதுக்கோட்டை நீலகண்டே எவன கொண்டையும் நீலகண்டே ஜீன் தளம். ஆதி ஒரு காலம்